சென்னை பெருநகரத்தோடு புறநகர் பகுதி மக்களை இணைக்கும் போக்குவரத்து சேவையில் மின்சார ரயில் சேவை முக்கிய பங்காற்றுகிறது. போக்குவரத்து நெரிசல் மற்றும் எரிபொருளின் விலை உயர்வால் வேலை, கல்லூரி போன்றவற்றிற்கு செல்ல மின்சார ரயிலின் சேவை இன்றியமையாததாக மாறியது. அந்த வகையில் தெற்கு ரயில்வேயின் சென்னை ரயில்வே கோட்டத்தின் கீழ் நாள்தோறும் 600க்கும் மேற்பட்ட மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே கோடை காலத்தில் வெயிலால் பயணிகள் சிரமம் அடைவதை தவிர்க்கும் வகையில் மின்சார ரயில்களில் ஏசி பெட்டிகளை இணைத்து சாதாரண மின்சார ரயிலுக்கு பதிலாக முழுவதுமாக ஏசி பெட்டிகள் கொண்ட மின்சார ரயில்களை தயாரித்து பயன்படுத்திய தெற்கு ரயில்வே சென்னையின் முதல் ஏசி மின்சார ரயில் சேவையை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தொடங்கியது. சென்னை கடற்கரையில் இருந்து ரயில் துறைமுகம், பூங்கா, எழும்பூர், மாம்பலம், கிண்டி, பரங்கிமலை, திரிசூலம், தாம்பரம், பெருங்களத்தூர், கூடுவாஞ்சேரி, பொத்தேரி, சிங்கப்பெருமாள் கோவில், பரனூர் ஆகிய ரயில் நிலையங்கள் வழியாக செங்கல்பட்டுக்கு தினமும் இயக்கப்படுகிறது. புறநகர் ஏசி மின்சார ரயிலில் குறைந்தபட்ச கட்டணமாக 35 ரூபாயும் அதிகபட்சமாக 105 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏசி மின்சார ரயில் டிக்கெட் விலை மெட்ரோ ரயில் கட்டணத்தை விட அதிகம் எனவும், ஆனால் அதில் செய்யப்பட்டுள்ள வசதி மற்றும் ரயிலின் எண்ணிக்கை, நேரம் மிக குறைவு என்பதால் ஏசி பெட்டிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் டிக்கெட் கட்டணம் அதிகம் என்பதால் மக்கள் அதிக அளவில் பயனடைய முடியாத சூழல் நிலவி வருகிறது. விம்கோலேருந்து சென்ட்ரல் வரைக்கான இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பீக் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா நிற்கிறதுக்கே இடம் இல்லை. ஏன்னா டைம் இருக்குது, ஒரு 20% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கொடுத்துருக்கிறதுனால தான் மக்கள் அந்த கொஞ்சம் அதிக கட்டணத்தையும் பொருட்படுத்தாமல் போகிறாங்க. ஆரம்பத்தில் அதுவும் அதிகமாக இருந்ததை கொஞ்சம் குறைத்தார்கள். அந்த மாதிரி இந்த ஏசி கட்டணமும் குறைத்தால்தான் குறைத்து நேரத்தை அதிகப்படுத்தினாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். மேலும் சர்வீஸ் குறைவாக உள்ள நிலையில் சீசன் டிக்கெட் முறை எப்படி சரியானதாக இருக்கும் என்ற கேள்வியும் எழுகிறது. வெறும் 3 சர்வீஸை மட்டும் வச்சுக்கிட்டு சீசன் டிக்கெட் கொடுத்ததே மிகப்பெரிய தவறு. இந்த ஏசி ட்ரெயினை யூஸ் பண்ணணுன்னா கட்டணம் ஒரு 6 மாத காலத்திற்கு 50% கட்டணமாகவும் இருக்கணும். ரெண்டாவது சர்வீஸு 6 சர்வீஸுன்ற இடத்துல மினிமம் 30 சர்வீஸ் இருந்தால் தான் உங்களுக்கு பேசஞ்சர் அதில் ட்ராவல் பண்ண பழகுவாங்க. அப்படி பண்ணாமல் எடுத்தடப்புலேயே இப்படி இருந்தால் வெறும் வண்டி தான் ஓடிட்டு இருக்கும், மக்களுடைய பணம் தான் விரயமாகும். மின்சார ஏசி ரயில்களில் கட்டணம் என்பது முறையற்று உள்ளதாகவும் அது திருத்தப்பட வேண்டும் எனவும் ரயில்வே துறை அதிகாரிகள் ஆலோசனை செய்து உடனடியாக டிக்கெட் விலையை குறைக்க வேண்டும் எனவும் ரயில் பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் தாஸ் மற்றும் என் செந்திலுடன் செய்தியாளர் ரேவதி விமல்ராஜ்.